ஸ்டாட்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து டெய்லர் சீரீஸ் மெத்தட். இது நமக்கு சாப்டர் 5ல் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் இது சாப்டர் 5ல் இருக்குது. டெய்லர் சீரீஸ் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. யூசிங் டெய்லர் சீரீஸ் மெத்தட் ஃபைண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 அண்ட் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் dy by dx. இது வந்து y ஈக்குவல் டுன்னு கொடுக்க மாட்டாங்க, dy by dx தான் கொடுப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், அதை dy by dx y டேஷ்னு எடுத்துக்கணும். ஸோ dy by dx y டேஷ்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 1. இது நம்மளோட கிவன் கண்டிஷன். அண்ட் அடுத்தது இனிஷியல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. y of 0 equal to 1 நம்ம y கண்டுபிடிக்கணும் at x equal to 0.1 அப்படின்னா y of 0.1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ h வந்து நம்ம இங்கேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எதுல இருந்து கால்குலேட் பண்ணலாம்னா இந்த 0க்கும் இந்த 0.1க்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் h. ஸோ h equal to 0.1 மைனஸ் 0 ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். ஸோ 0.1 இந்த இடத்துல இந்த இனிஷியல் அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூவும் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூக்குமான கேப் தான் ஹெச். ஸோ ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா y ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் பிளஸ் ஹெச் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒய் நாட் டேஷ் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒய் நாட் டபுள் டேஷ் plus h cube by 3 factorial into y naught triple dash and so on. இப்போ இந்த y naught dash, y naught double dash, y dash கொடுத்திருக்காங்க. y dash at the point x naught y naught கண்டுபிடிச்சா அதான் y naught dash அர்த்தம். அந்த x naughட்டும் y naughட்டும் நம்ம எங்க இருந்து எடுக்கணும்னா இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். சாரி, இது 0.1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு நமக்கு கொடுத்துருக்காங்களே இந்த y of 0 equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நம்மளோட இனிஷியல் பாயிண்ட்னு அர்த்தம். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எக்ஸ் நாட். ஸோ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. மற்றபடி சும்மா வெளியில ஈக்குவல் டு எழுதிருக்காங்களா, அது ஒய் நாட்னு எடுத்துக்கணும். இனிஷியல் பாயிண்ட் ஒய் நாட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கிறது தான் இனிஷியல் பாயிண்ட். நம்ம கண்டுபிடிக்க போறது கால்குலேட்டட் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம கிட்ட ஒய் டேஷ் தெரியும். நமக்கு அந்த ஒய் டேஷை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண போறோம். டேபிள ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒய் டேஷ். ஒய் டேஷ் வந்து நமக்கு கிவன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 1. இதே ஒய் டேஷை அட் த பாயிண்ட் எக்ஸ் நாட் ஒய் நாட் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஒய் நாட் டேஷ்னு அர்த்தம். அப்போ ஒய் நாட் டேஷ் என்னவா இருக்கும், என்னோட பாயிண்ட் வந்து 0,1. மேல எழுதியிருக்கோமா, எக்ஸ் நாட் 0 ஒய் நாட் 1. ஸோ 0,1. 0,1 எப்படி பார்க்கணும்னு பாருங்க. இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல 0. அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் 0. ஒய் வந்து 1 இருந்தாலும் பிரோஜனம் இல்லைன்னா ரெண்டு சேர்ந்து தானே இருக்கு. ஸோ -1 இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு 4th டெரிவேட்டிவ் வரைக்கும் போடலாம். ஃபங்க்ஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தா 3rd டெரிவேட்டிவ் வரைக்கும் போடலாம். ஒய் டபுள் டேஷ் யூவி மெத்தட். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் டேஷ் பிளஸ் ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. இதோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேஷ் பிளஸ் 2xy. இப்போ இதுக்கு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்ம லாஸ்டா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ட்ரிபிள் டேஷ் ஒய் ட்ரிபிள் டேஷ். ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் பாருங்க, இது மட்டும் பாருங்க. இப்போ இந்த டேர்ம் மட்டும், அதுக்கே 2 இருக்கு. ஏன்னா ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, அது மட்டும் பாக்குறீங்க. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு ஒய் டேஷ் பண்ணும்போது ஒய் டபுள் டேஷ் பிளஸ் ஒய் டேஷ் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 2x முடிஞ்சிருச்சு. இப்ப பக்கத்துல இருக்க 2xy பாருங்க, 2x அப்படியே இருக்கு. ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் டேஷ், 2y அப்படியே இருக்கு. எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இது வந்து பேசிக் டிஃபரன்ஷியேஷன். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 2x, 2x பண்ணும்போது 2, அடுத்து 2 பண்ணும்போது 0. பட் ஒய் பண்ணும்போது ஒய் பண்ணா ஒய் டேஷ், ஒய் டேஷ் பண்ணா ஒய் டபுள் டேஷ், டபுள் டேஷ் பண்ணா ட்ரிபிள் டேஷ். அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதை கிளப் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ், இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்கா, சேர்த்து 4x ஒய் டேஷ்
plus 2y. இப்போ இதுக்கு fourth derivative. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் ஒரு கலர்ல எழுதுறேன் நமக்கு புரியறதுக்காக. ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு ஒய் டபுள் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் ட்ரிபிள் டேஷ் பிளஸ் ஒய் டபுள் டேஷ் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x முடிஞ்சிச்சா. அடுத்தது 4x அப்படியே வச்சுட்டு ஒய் டேஷ் பண்ணா ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 4y டேஷ் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் லாஸ்ட் டேர்ம் 2y 2y பண்ணா 2 அப்படியே இருக்கும் y டேஷ். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறோம், பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ இங்க y நாட் டபுள் டேஷ் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0, அப்போ எனக்கு எக்ஸ் இருந்தாலே 0 ஆயிடும். இங்க ரெண்டு டேர்ம் தான் இருக்கு, ரெண்டுத்துலயுமே எக்ஸ் இருக்கு, இப்போ அது 0. அடுத்தது y நாட் ட்ரிபிள் டேஷ், ட்ரிபிள் டேஷ்ல எக்ஸ் இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் எக்ஸ் இருக்கு 0, செகண்ட் டேர்ம்லயும் எக்ஸ் இருக்கு 0, தேர்ட் டேர்ம்ல 2y அப்படின்னு இருக்கு. 2y சாரி அது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எஸ் ஓகே 2yன்னு இருக்கு. yன்றது வந்து நமக்கு நம்ம கரெக்டா எழுதிருக்கோமா? எஸ் இட்ஸ் 2y. ஓகே ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 இன்டூ 1. yன்றது y நாட்டோட வேல்யூ, y நாட்டோட வேல்யூ 1, y நாட்டோட வேல்யூவை 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2ன்னு வந்துருச்சு. ஓகே இப்போ லாஸ்ட் ஒன்னுக்கு போங்க. லாஸ்ட் ஒன்ல y நாட் பவர் 4. ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு 0, அடுத்ததுலயும் எக்ஸ் இருக்கு 0. அடுத்து பிளாக்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல எக்ஸ் இருக்கு 0, பிளாக்ல கீழே வந்து எக்ஸ் இல்ல. 4 இன்டூ ஒய் டேஷ், ஒய் டேஷ்கான வேல்யூ இங்க டேபிள்ல நம்ம எழுதியிருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த -1 ஒய் நாட்ன்றதுனால இங்க -1 பிளஸ் 2 இன்டூ ஒய் டேஷ், 2 இன்டூ ஒய் டேஷ்கான வேல்யூ திருப்பியும் அதே -1 தான். ஸோ டோட்டலா -6. இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்றோம், ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு, ஒய் நாட்ல. ஸோ ஒய் நாட்ன்ற வேல்யூ வந்து 1 பிளஸ் ஹெச்ன்றது 0.1 by 1 ஃபேக்டோரியல் ஒய் நாட் டேஷ், ஒய் நாட் டேஷ்ன்றது -1 பிளஸ் ஹெச் ஸ்கொயர் 0.1 ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ ஒய் நாட் டபுள் டேஷ். ஒய் நாட் டபுள் டேஷோட வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 0, நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 0 பிளஸ் 0.1 ஹோல் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ அடுத்த வேல்யூ 2. அந்த டேபிள்ல நம்ம சைட்ல இருக்குல்ல அந்த வேல்யூ மட்டும் எழுதுனா போதும். 0.1 ஹோல் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் இன்டூ -6. இப்போ இந்த கால்குலேஷன் மட்டும் நம்ம அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 மைனஸ் 0.1, இது அடுத்து எல்லாமே 0 தான். ஸோ பிளஸ் 0, அடுத்தது வந்து பிளஸ் 0.000ன்னு 3 0 வருது. ஸோ 4வது வேல்யூ எழுதிக்கிறேன். அடுத்தது மைனஸ்ல இருக்கு 4 0 வருது, அப்படியே எழுதிக்கோங்க 25. இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா 0.9003. ஸோ இதுதான் நமக்கு அடுத்த வேல்யூ. இப்போ இந்த ஆன்சர் கரெக்டான நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, இனிஷியலா என்ன கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ ஒய் நாட் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்த வேல்யூ அதை விட கொஞ்சமா மேல போயிருக்கணும், இல்ல கொஞ்சமா கீழே வந்திருக்கணும். இப்ப கொஞ்சமா கீழே வந்திருக்கு. எனக்கு செகண்ட் வேல்யூ என்ன வந்திருக்கு, 9.003 அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் ஒய் ஆஃப் 0.1.